அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பஸ்கா பண்டிகைக்கு பின்னாடி வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி. யார் நினைக்கிறா? ஏரோது. கொஞ்சம் இருக்கிறீங்களா ஆக்டிவா? ஏரோது. ஆமா, நல்ல கவனமா கேளுங்க. அப்போ பேதுரு உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் தீர்மானிக்கிறது யாரு? ஏரோது. ஆமா, ஏரோது நினைச்சா நம்ம பல இடத்துல இப்படிதான் ஏரோதுகளை கொண்டு வைக்கிறோம். ஏரோது நினைச்சா வெளியே வரலாம், இந்த ஆளு நினைச்சா. ஆமே, ஏரோது பஸ்கா பண்டிகைக்கு பின்னாக வெளியே கொண்டு வரலாம் பிளான் வச்சிருக்கிறான். எதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு தெரியுமா? கொல்லுறதுக்கு. ஆனா கர்த்தர் அன்னைக்கு நைட்டே வெளியே கொண்டு வரணும்னு பிளான் பண்றார். எதுக்கு வெளியே கொண்டு வரணும் தெரியுமா? சொல்றதுக்கு. ஆமே, சாத்தான் உங்களை கொல்லுறதுக்குன்னு பிளான் போடும்போது நீங்க அவர் நீதியை சொல்வதற்கு கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்பிக்கையோடு சொல்லுவீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கர்த்தர் வெளியே கொண்டு வருவா? கொல்வதற்கல்ல, சாட்சி சொல்வதற்கு, அவர் துதியை சொல்லுவதற்கு, அவர் மகத்துவத்தை சொல்வதற்கு. ஆமே, எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வந்து சொல்ல வைத்தார்ல, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான. ஆமே ஆமே. எதுக்கு வெளியே கொண்டு வர்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வெளியே கொண்டு வர? யோசேப்பை வெளியே கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? யோசேப்பே நீன்னு சொல்லும் போது சொல்லணும், நான் அல்ல, கர்த்தர் இதுக்காக வெளியே கொண்டு வருகிறான். என்ன வெளியே கொண்டு வருவார்? சொல்லுங்க, என்ன வெளியே கொண்டு வருவார்? கர்த்தருடைய கரம் இதை செய்யும். ஆமென். அவன் நினைக்கிறான். அப்ப அவன் என்ன டிசைட் பண்ணானா? அவன் நம்ம பிடியில இருக்கிறான். உண்மையிலே ஏரோதின் பிடியில தான் இருக்கிறான். அவன் தீர்மானிக்கிறான், பஸ்கா பண்டிகை எல்லாம் முடியட்டு. அதாவது இவங்க பண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்களாம், அதுவரை நம்ம ஆளு சிறைச்சாலையில் இருக்கணும். அவனுக்கு தெரியாது, சிறைச்சாலையில கூட தூங்குவார். 2 சேவகர்கள் நடுவில் இருந்து தூங்கிட்டு இருக்கிறார். நீங்க அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆமா, அப்படிப்பட்ட கிருபைகள் நிறைய பேருக்கு இருக்கு.